சரி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டோம். ஸோ நீ நடக்க போகிற ஃபன்னுகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, ரோஹித்து தான் பொறுப்பு. போகிற சரக்கு தான் பொறுப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்திருக்கோம், இனோவா எடுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா மக்களே இங்கே நடக்கிற சம்பவத்துக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த புழு சட்டக்காரன் எல்லாத்துக்கும் நான் தான் சம்மந்தம். ஆமாம். ஆஹா அப்படியேதான். ஏன் அவ்வளோ நம்ம உள்ள ஆக்கில் பொண்ணுங்களா? சுபா இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. வணக்கம் மக்களே, ட்ராவல் டீல்ஸ் ஆஃப் பார்க்க யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க. என்னென்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ட்ரிப்பு கிளம்பி சென்னை வந்ததுக்கப்புறம் சரி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிறோம். ஸோ அதுக்காக தான் எக்ஸைட்டடாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்புங்க. ரெண்டு காரணம் இருக்குது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறதுக்கு. அதில் முதல் காரணம் என்னென்னா, ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடத்த இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட் எக்ஸைட்மெண்ட்டு. செகண்ட் எக்ஸைட்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேதரிங் வந்து இன்றைக்கி வந்து நடக்க போகுது. ஸோ அது வந்து என்னோடய செகண்ட் எக்ஸைட்மெண்ட் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரிப்பு செம்மையாக இருக்க போகுதுங்க. சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் வீடியோ அதிகாலை 4 மணி சென்னை எவ்வளோ அழகாக அமைதியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பாண்டி போகிறதால மட்டும் இவ்வளோ குஷியாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ரொம்ப நாள் கழித்து என்னோடய நண்பர்களை பார்க்க போகிற ஆவல் தான் இது. முன்னாடிலாம் வாரத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு இருந்த பசங்க பின்ன மாதத்துக்கு ஒரு தடவையாக மாறி பின்ன வரிசையாக இப்போ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கல்யாணத்துக்கு போகிறதே எங்களோட ட்ரிப்பாக மாற்றிட்டோம். எஸ், என் நண்பன் மோகனுக்கு கல்யாணம். வாழ்த்துக்கள் மச்சான். என்னடா பேசிட்டே கோயம்பேடு வந்துட்டோம். தமிழ்நாட்டோட எல்லா மூலை முடுக்கில் இருந்தும் பல கனவுகளை, கற்பனைகளை, லட்சியத்தை சுமந்துட்டு இங்கே தான் வருவாங்க. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை நம்மளை விட்டுருமா என்ன? சரி வாங்க பாண்டி போகிற பஸ்ஸை தேடுவோம். ஃபஸ்ட்டு பஸ்ஸு 5 மணிக்கு மேலே தான். ஏசி பஸ்ஸு எடுக்கிற கேப்புக்குள்ளே ஒரு சமோசா, ஒரு இஞ்சி டீ, 2 சமோசா சாப்பிட்டு பஸ் ஏறி உட்காந்தா அடுத்த ஸ்டாப்லேயே பஸ்ஸு நிற்கிது. ஏறுறது வேற யாரும் இல்லை, நம்ம நண்பர்கள் தான். பாண்டி இவன் தான் ரோஹித்து. ஆமாம், இவன் தான் ரோஹித்து. அது உனையை காட்டும் போது சொல்லணும்டா, மணியை காட்டும் போது என் பேர் தான் ரோஹித்துன்னு. ஸோ வந்து நம்ம ஒன்றை கட்டும் போது நீ வந்து வளராத அவளை பேச விடுறா. ஏன்டா மணியை மாறிக்கோ. நீ இப்போ மணியாக மாறிட்டுனா ரோஹித்தை மாறினாங்க. நான் ரோஹித்தை மாறிட்டேன்னா இப்போ மணியாக தானே மாறணும். நீ ரோஹித்தை மாறல இப்போ வரைய, அதனால அது வந்து இப்போ ரோஹித்தை தான் மாறணும். கட்டிங் போடாத கட்டிங் போட்டானே. இவ்வளோ உளறலுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டோம். ஸோ நீ நடக்க போகிற ஃபன்னுகளுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, ரோஹித்து தான் பொறுப்பு. போகிற சரக்கு தான் பொறுப்பு. சின்ன பிள்ளையில பாண்டிக்கு போனது, அதுக்கப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி நோக்கி போயிட்டு இருக்கேன். அப்பைக்கும் இப்பைக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லைங்க. அப்போ ஒல்லியாக குட்டையாக இருந்திருப்பேன், இப்போ கொஞ்சம் வளர்ந்து வெயிட்டு போட்டிருக்கேன். மற்றபடி ஒரே ஆள் தான். அங்கே நமக்காக ஒரு பெரிய கேங் ரொம்ப நேரமாக வெயிட்டிங். ஹலோ, எங்கடா இருக்கு? இந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு இது இருக்கு, ஒயிட் கலர் பில்டிங். நீங்களே என்ன வரலையா?
பாண்டி வந்தாச்சு, நண்பர்களையும் பார்த்தாச்சு. காலையில் 10 மணிக்கு எல்லாரும் கிளம்பி வெளியே ஒரு சூப்பரான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் பிளானு. என்னது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ செலவு காருக்கு அட்வான்ஸ் கொடுக்க காசு இருக்கா? வண்டி செலவு இன்ஜினியரிங் முடிச்சான். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அடுத்து வந்துட்டு நான் ஃபோட்டோகிராஃபி மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு மல்டிமீடியா முடிச்சான். மல்டிமீடியா முடிச்சுட்டு ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு என்ன பண்ணா, அதுக்கப்புறம் நான் டாக்டர், என் ஃப்ரெண்டு 2 பொண்ணுங்க டாக்டர், அவங்களை இன்ட்ரோ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் டாக்டர் ஆக போகிறேன். அப்போ மச்சான் வந்து அடுத்து என்ன மச்சான் ஆக போகிறேன்? வக்கீல். அது என்ன உனக்கு டைவர்ஸ் கேஸ்க்கா? இல்லை இந்த நிறைய சென்னைக்குள்ள வண்டி ஓட்டினா போலீஸ் அதுக்காக வக்கீல் படிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மீடியா கார்டு வாங்கி அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கெல்லாம் கச்சா மிச்சான வருவாங்க. இங்கே டூவில் ரொம்ப ஒஸ்ட்டு பார்த்துங்க. அந்த சீட்டை உள்ளே போகிறது தெரியுமா? டீசல் போட்டு நண்பர்களே, பாண்டிச்சேரி வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டல் கார் எடுத்திருக்கோம், இனோவா எடுத்திருக்கோம். ஏன்னா பெரிய கேங்கில் ஒரு கார் பத்தாதுன்னு இன்னொரு கார் வேறு தேடிட்டு இருக்கோம். ஸோ மகி தான் ட்ரைவ் பண்ணுற. அப்படி ஊட்டி காய் பழைய எத்தனை பேர்? நம்ம 12 பேரா? 14 பேரா இருக்கும். 12 பேர் தானே? 14 நாங்களும் கார்ல ரெண்டலுக்கு எடுத்து வந்துட்டோம். ஒரு பெரிய கேங்கில் அதான் கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சும்மா வெறும் ஒரு 7 மணி நேரம் தான். இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம், தித்திப்பாகுது ஆழ்மனம், திட்டமெல்லாம் ஒரு காரணம். நாளை தூக்கி தேனில் தோய்த்ததார், நாளை மீது கோலம் யார், பாலை மீது பாலை வார்த்ததா, நீலவானின் பாலம் யார், பூவைத்தான் நிலாவில் இறைத்தான். சரி, சாயந்தரமாச்சுடா கிளம்புங்கடான்னு எல்லாத்தையும் காரில் அடித்து கூப்பிட்டு போனால் செம்மையான ஒரு பீச்சு. கதையில் ரொம்ப முன்னாடி வந்துட்டேன்ல, அதுக்கு முன்னே காரில் செம்ம ஃபன்னுங்க. பாத்தீங்கன்னா மக்களே, இங்க நடக்கிற சம்பவத்துக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த புழு சட்டக்காரன் ஆமா சரிங்களா? ஆமா, இந்த முன்னாடி போற வெஸ்பாக்கையும் கூட எங்களுக்கு கூட சம்பந்தம் கிடையாது. அது வெஸ்பா நீங்க சொல்லிதாண்டா தெரியாது. சூப்பர். அது மாடுடா மாடு. இன்னும் சொல்ல போறீங்க பேசா? இல்லை, ஓகே, திரும்பி போயிடலாமா? நம்ம உள்ள பொண்ணுங்களா? இப்போ வந்திருக்கிறது பேரடைஸ் பீச். முன்னாடி பார்த்தா ஏதோ ஒரு கொலை வெட்டி வச்ச மாதிரி தான் இருந்தது. பட் உள்ளே போனால் செம்ம செட்டப்புங்க. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்குது. உள்ளே எனக்கு போட்டிங் போய் ஆகணும்னு தோண ஸ்பீட் போட் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே இறங்கிட்டோம்.
புரியுது உலகு நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதே அர்த்தமாக்குதே இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே வாழா என் வாழ்வை வாழவே தாழாமல் மேலே போகிறேன் தீர உள்ளூற்றை தீண்டவே இன்றே இங்கே மீள்கிறேன் இன்றே இங்கே ஆகிறேன் தானே ஆனாரினே தானே ஆனாரினே தானே தானாரினே தானே தானாரினே வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணியே பாருங்கள். அதுவும் இந்த இடத்துல ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் வந்து கோவளம் பீச்சிலலாம் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அந்த அளவுக்குலாம் பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பட் இங்கே உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு ஒர்த்து நாங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு. ஸோ அது போயிட்டு வந்த கையோட எங்கள் எல்லார்ட்டையும் முரண்டு இழுத்த என் மச்சான் சுபாவை சொந்த காசு போட்டு இந்த ரோப்பில் ஏற்றி விட்டுருக்கான். என் மச்சான் என்ன ஆக போகுதோ. अरे बाहर अरे हाइट दूंगा अरे போயிட்டு வா ஒரு வடை வந்து வாங்கிட்டு வாயாட்ட மரியாதை போச்சு அவ்வளவுதான் ஒரு ரவுண்டுக்கே போடாட்டுருச்சு சுபா இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க இன்னொரு ரவுண்டா 2 ரவுண்டா 2 ரவுண்டா சூப்பர் வா இந்த தடவை வாந்தி வருமான்னு பாப்போம் போட்டுக்கலாம் Come on! Kumar! Kumar! 1, 2, 3 போல Spider-Man! இருக்கியா இனிமேல் வாய தொடப்பா என்ன மதுரைக்காரன் மண்ணாகட்டி பழமர வீரப்பறவை சொல்லிட்டு இருந்தா இனிமேல் சொல்லுவா சொல்லு இப்ப எப்படி ஃபீல் பண்ற இப்ப உயிர் வந்திருக்கா வா வா நல்லா இருந்துச்சு அப்பதான் நல்லா இருக்காங்களா ஒரு வழியா எங்கள் வன்மத்தை தீர்த்தாச்சு. அப்படியே பின்ன பீச் போய் அலையில் காலை நினச்சி விளாண்டுட்டு ரிட்டன் வந்த வேலையை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க, நான் சொன்ன வேலை என் மச்சா ரிசப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ரேட் என்ன, இதில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் பாண்டியில் வேறு என்னெல்லாம் போகலாம் எங்கெல்லாம் போகலாம் அப்படின்றது தான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் பாய்.